வெல்கம் டு ஜிடி லா சீரிஸ். இன்னைக்கு வீடியோவில் சீனியர் சிட்டிசன் ஆக்ட், அதாவது மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 கொண்டு வரப்பட்டது. இதை முழுமையாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா, த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே அவங்களுடைய சில்ட்ரனுக்கு எழுதி வச்சிடுறாங்க, இல்லை அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு எழுதி வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையின் பேரில் அவங்க பேரில் எழுதி வச்சிடுறாங்க. பட் வந்து அவங்க வந்து பார்த்துக்காத பட்சத்தில் இந்த சீனியர் சிட்டிசனுக்கான ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் எதுவுமே இல்லை, அவங்களுடைய எந்த கவனிப்பும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்க மாட்டுறாங்க அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்டு கீழே அந்த சில்ட்ரன்ஸ் பேரில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது சீனியர் சிட்டிசன்னா யாரை சொல்கிறாங்கன்னா 60 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே சீனியர் சிட்டிசனு. பேரண்ட்ஸ் யாரை சொல்கிறாங்கன்னா ஃபாதர், மதர், அடாப்டட் மதர், ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர், இவங்க எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் என்ற கேட்டகரியில் வருவாங்க. அடுத்தது சில்ட்ரன்னா யாருன்னா, சில்ட்ரன்னா அவங்களுடைய சன்னு, டாட்டரு, கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டரு, அடாப்டட் சன்னு, அடாப்டட் டாட்டரு, இவங்க எல்லாருமே வந்து இந்த சில்ட்ரன் கேட்டகரியில் வருவாங்க. அண்ட் தென் 2020 நியூ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து மருமகன், மருமகள் 2 பேருமே வந்து இந்த சில்ட்ரன்ற கேட்டகரியில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது ஒன்று வந்து அப்யூஸு, 2 அபட்டன்ட்டு, 3 வந்து நெக்லிஜென்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அப்யூஸ்னால் அவங்கள பேரண்ட்ஸையோ இல்லை மூத்த குடிமக்களையோ சீனியர் சிட்டிசனையோ அவமானப்படுத்துறது. அபட்டன்ட்னா மொத்தமாக அவங்கள கைவிடுறது. அதாவது அவங்களுடைய சில்ட்ரன் வந்து ஃபாரினில் செட்டில்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பட் வந்து இவங்களுக்கு அசட் இருக்கும், இன்கம் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கும் இன்கம் எல்லாமே இருக்கும். பட் வந்து இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு கைண்ட்னஸாக பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் இந்த அபட்மெண்ட் கேட்டகரியில் இவங்க வருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்லிஜென்ட்டு, அதாவது பேரண்ட்ஸையும் சீனியர் சிட்டிசனையும் கவனிக்காமல் இருப்பது தான் வந்து இந்த நெக்லிஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 டெஃபினேஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சில்ட்ரன்னா வந்து யார் யார் வருவாங்கன்னா, சன்னு, டாட்டரு, கிராண்ட் சன்னு, கிராண்ட் டாட்டரு. இப்போ வந்து 2020 வந்து அவங்களுடைய மருமகன், மருமகள், இவங்க எல்லாருமே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதாவது மேஜராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ்னால் அந்த பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சீனியர் சிட்டிசனுக்கோ கொடுக்க வேண்டியது ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டரு, அது வந்து அடுத்தது வந்து மெடிக்கல் அட்டண்டன்ஸு அண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே தான் வந்து மெயின்டெனன்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைனர்னா யாருன்னா, அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் த மெஜாரிட்டி ஆக்ட் 1875 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே மெயினர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸு, ஃபாதர் ஆர் மதர் ஆர் பயாலஜிக்கல், அடுத்தது வந்து அடாப்டிவ் ஃபாதர், அடாப்டிவ் மதர் அண்ட் ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர், இவங்க எல்லாருமே வந்து இந்த பேரண்ட்ஸ் கீழே வருவாங்க. அடுத்தது வந்து ப்ரிஸ்கிரைப்டுனா ரூல்ஸ் மேட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த பேரண்ட்ஸு சீனியர் சிட்டிசனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மூவபுளாக இருக்கலாம், இம்மூவபுளாக இருக்கலாம், அன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் அக்யூரிங் வந்து டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள், இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஒரு பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு சீனியர் சிட்டிசனுக்கோ அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியல, குழந்தை இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு லீகலைஸை தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து தான் இந்த ரிலேட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க இறந்துட்ட பிறகு அவங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசனே அவங்க வந்து பாதுகாக்கிறது அவங்க ரிலேட்டிவ்ஸுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன்னா யாருன்னா 60 அபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரிலேஷன் டு யூனியன் டெரிட்டரி, அதாவது இதை பற்றின ஆர்டிகல் 239 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அது வந்து ட்ரிபியூனல்.
இந்த ட்ரிபுனல்னால் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ட்ரிபுனல் கான்ஸ்டியூட் அண்டர் செக்ஷன் 7ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர்னால் வந்து ஃபுட்டு, ஹெல்த் கேரு, ரீக்ரியேஷன் சென்டர்ஸ் அந்த அதர் அம்யூனிட்டிஸ் நெசசரி ஃபார் த சீனியர் சிட்டிசனுக்குலாம் என்ன வேணும்னா ஃபுட்டு, ஹெல்த்து, ரீக்ரியேஷன் சென்டர்ஸு, அவங்கள வந்து என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்கான அம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்து கொடுக்கறது தான் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 கீழே ஒரு பேரண்ட்ஸோ இல்லை சீனியர் சிட்டிசனோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அவங்களுடைய சில்ட்ரனுக்கோ இல்லை லீகல் ஏஜ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்கோ எழுதி வச்சுட்டாங்கன்ற பட்சத்தில், ஆனால் வந்து கடைசி காலத்தில் இவங்கள பார்த்துக்கல, இவங்க வந்து அதற்கான மெயின்டெனன்ஸ் கேதர் பண்ணணும், இல்லை வந்து அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ரீட்ரை பண்ணிக்கணும், அவங்க மறுபடியும் வாங்கிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதற்கான வழிமுறைகளும் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது சாதா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு நோபல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க, அண்ட் கைண்ட் பர்சனாகவும் இருப்பாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு ஒரு செல்லு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செல்லில் போயிட்டு மனு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனரு, நெக்ஸ்ட்டு வந்து இவங்க மூலியமாகவும் ட்ரிபியூனலுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் வந்து ட்ரிபியூனல் மூலியமாகவும் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க வாங்கலாம். 60 days நெக்ஸ்ட்டு 60 daysக்குள்ளே இந்த பெட்டிஷனுக்கான விசாரிப்பை ஆரம்பித்து அவங்க வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாத இதற்கிடையில் விசாரிக்கிறதுல இடைக்கால பராமரிப்பு தொகைன்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு வாங்கி தர வேண்டியது இருக்கும். அண்டு 2007 வந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் அவங்களுக்கு பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டது. பர் மந்த்து 30 daysக்குள்ளே இந்த பராமரிப்பு தொகை அவங்க வாங்கணும். ஆனால் வந்து இப்போ 2020 நியூ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பேரண்ட்ஸு இல்லை சீனியர் சிட்டிசனோ அவங்க யாருக்கு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான மெயின்டெனன்ஸு இவங்களுக்கு 30 daysக்குள்ளே கண்டிப்பாக வரணும். அப்படி இந்த 30 daysக்குள்ளே கொடுக்கலன்னா 3 months வரைக்கும் ஜெயில் தண்டனை வித் ஃபைனோட அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் சில வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் ஃபார் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சீனியர் சிட்டிசனுக்கோ ஆர்கனைஸ் பண்ணலாம். எந்த மாதிரினா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு தனி கியூவே, அவங்களுக்கான தனி டாக்டரு, தனி ஸ்பெஷலாக அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு பஸ்ஸில் போகும்போது சீனியர் சிட்டிசனுக்குன்னு சில சீட்டை வந்து ஒதுக்கி அவங்க வச்சுருக்கலாம். இப்போ இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனி மரியாதை ஒதுக்கப்பட்டிருக்கு நம்ம கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் யாரும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லீகலாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.